தடுக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ல போகிறேன். மலேரியான்னு இல்லை, எந்த நோய் வந்தாலும் அது வந்ததுக்கப்புறம் ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, மாத்திரை போட கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட அதை வராமல் தடுக்க தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வருமுன் காப்போன்ற ஒரு விஷயம் மலேரியா மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லா நோய்க்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். மலேரியா மெயினாக எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு தான். உங்கள் சுற்றுப்புறத்தில் கொசு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இங்கே பாதி பேர் விவசாயிகளாக தான் இருப்பீங்க. அங்கே போகிற இடத்துலையுமே கொசுக்கள் ஜாஸ்தியாக தான் காணப்படும். ஸோ இந்த கொசு மெயினாக நீங்கள் எப்படி தடுக்கணும்னா ஓடோமாஸ்ன்ற ஒரு க்ரீம் ஒன்று இருக்கும். அதை உங்கள் உடம்புல வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொசுவத்தி வீட்டில் ஏற்றுங்க. சில பேர் கொசுவத்தி ஏற்றுறது கூட பயப்படுவீங்க, அதனால் கேன்சர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் பக்கத்தில் சொல்கிறத கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணாமலாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கொசு வலைகளை வாங்கி போடுங்க. உங்கள் கதவு, ஜன்னல், வீட்டில் படுக்கை அறையில் கூட நிறைய கொசு வருது, இல்லை நீங்கள் வெளியில் தூங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொசு வலையை யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் வச்சுருக்க பாத்திரம், குடத்தில் தண்ணி ரொம்ப நாள் ஒரு நாள் குடிக்கிறீங்கன்னா அதை அப்போவே யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப நாள் அந்த தண்ணியை வச்சுட்டு அதனால் தேங்கி அதில் கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ண குடத்தை நல்லா தேய்ச்சி கவுத்தை போட்டு காய வைக்கணும் வெளியில். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவோம். வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்க குப்பைகள், கழிவுகள் இதெல்லாம் தேங்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி அது மாதிரி கழிவுகள், குப்பைகள் இருக்குன்னா உங்களோட ஊர் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நீங்களே சுத்தப்படுத்த பாருங்கள். தண்ணி ஏதாவது இருக்குது, தேங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை இது பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா ப்ளீச்சிங் பவுடரு, இல்லை கிருமி நாசினி, இல்லை கொசு கொல்லி இருக்கும், அதெல்லாம் அது மேலே தெளிக்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்ககிட்ட கேட்கலாம், இல்லைனா உங்கள் ஊராட்சி தலைவர்கிட்ட கூட நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். எல்லாம் புரிஞ்சிச்சா நான் சொன்னது? கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?